News First, Prime Time, Sunrise. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குகிற நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்பில் அமைந்துள்ள நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்கும் நான் ஜூடின் சிந்துஜன். வளர்ந்திருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அதேபோன்று அமெரிக்கா, ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதிலும் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். பண்டிகை கால பகுதியில் நீர்ப்பாவனையை 20 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவிப்பு. லக்கல போலீஸ் நிலையத்தில் ஆயுத திருட்டு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 4 பணி நீக்கம். பண்டிகை கால சேவையில் ஈடுபட்டுப்படுத்திருந்த 20க்கும் அதிகமான பஸ்களின் போக்குவரத்திற்கான அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானம். ஜப்பானின் தென் பிராந்தியத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தினால் 250க்கும் மேற்பட்டோர் காயம். தொடர்பது விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்திகள். பண்டிகை கால பகுதியில் நீர்ப்பாவனை 20 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக உயர்வான பிரதேசங்களுக்கு நீரை விநியோகிப்பதில் சிக்கல் தன்மை காட்டப்படுவதாக சபையின் தலைவர் கே அன்சார் குறிப்பிட்டார். நீர் சுத்திகரிப்பின் அளவை தற்போது 1.8 மில்லியன் மீட்டர் கனவளவாக உயர்த்தியுள்ளதாகவும் நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் சுட்டிக்காட்டினார். பண்டிகை காலத்தில் தட்டுப்பாடின்றி பாவனையாளர்களுக்கு நீர் விநியோகிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சகல நீர்த்தேக்கங்களிலும் நீரை விநியோகிக்கும் பம்பிகள் முழு அளவில் பயன்படுத்தப்பட்டதாக தேசிய நீர்வளங்கள் வடிகால் அமைப்பு சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக உயர்வான பிரதேசங்களில் உள்ள மக்களுக்கு பவுசர்கள் மூலமாக போதுமான அளவு நீர் விநியோகிக்கப்பட்டு வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். பண்டிகை கால சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த 20க்கும் அதிகமான பஸ்களின் போக்குவரத்திற்கான அனுமதி பத்திரங்களை தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தீர்மானம் மேற்கொண்டுள்ளது. இத்தகைய பஸ்களுக்கு எதிர்காலத்தில் தற்காலிக போக்குவரத்து அனுமதி பத்திரங்கள் விநியோகிக்கப்பட மாட்டாது என ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர குறிப்பிட்டார். பயண முடிவிடத்தில் அறவிடப்படும் கட்டணத்தை இடைநடுவில் இறங்கும் பயணிகளிடமும் அறவிட்டுள்ளமை குறித்து ஆணைக்குழுவின் முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இது தொடர்பான முறைப்பாடுகள் குறித்து மேல் மாகாண போக்குவரத்து அதிகார சபையுடன் கலந்துரையாடியுள்ளதுடன் முறையற்ற கட்டண அறவீடுகள் குறித்து விசாரணை நடத்தப்பட உள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் கூறினார். விசேட சேவையில் ஈடுபட்ட பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டமை விசாரணைகளில் உறுதி செய்யப்படும் பட்சத்தில் அந்த பஸ்களின் போக்குவரத்து அனுமதி பத்திரத்தை 3 மாதங்களுக்கு இடைநிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். பண்டிகை கால விசேட சேவையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்த பஸ்களில் மேலதிக கட்டணம் அறவிடப்பட்டிருந்தால் அது குறித்து 1955 என்ற தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் அவசர அழைப்பு இலக்கத்துடன் தொடர்பினை ஏற்படுத்தி அறிய தருமாறு பயணிகளிடம் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கிருஷ்ணபுரம் பகுதியுடான A9 வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் பாடசாலை மாணவர்கள் 2 உயிரிழந்துள்ளனர். மோட்டார் சைக்கிள் ஒன்று வீதியை விட்டு விலகி மின்கம்பம் முறையில் மோதி விபத்திற்குள்ளானதில் இந்த சம்பவம் பதிவாகியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் படுகாயமடைந்த 2 மாணவர்களும் கிளிநொச்சி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தனர். கிளிநொச்சி பகுதியைச் சேர்ந்த 17 வயதான 2 பாடசாலை மாணவர்களை விபத்திற்குள்ளாகியுள்ளனர். பாடசாலை மாணவர்கள் இருவரில் ஒருவர் மோட்டார் சைக்கிளை செலுத்தியுள்ளதுடன் மற்ற மாணவர் பின்புறம் அமர்ந்து பயணித்துள்ளதாக போலீசார் மேலும் குறிப்பிட்டனர். லக்கல போலீஸ் நிலையத்தில் ஆயுத திருட்டு இடம்பெற்ற சந்தர்ப்பத்தில் கடமையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் உத்தியோகஸ்தர்கள் 4 பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் கான்ஸ்டபிள் இருவரும், சார்ஜென்ட் ஒருவரும், பாதுகாப்பு உதவியாளர் ஒருவரும் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை குறிப்பிட்ட ஆயுத திருட்டு தொடர்பிலான விசாரணைகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதுடன் அது தொடர்பிலான விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. லக்கல போலீஸ் நிலையத்தின் பாதுகாப்பு பெட்டியிலிருந்து T56 ரக துப்பாக்கி ஒன்றும் 5 ரிவால்வர்களும் அடையாளம் தெரியாத ஒருவரால் நேற்று அதிகாலை திருடப்பட்டன. திருடப்பட்ட துப்பாக்கிகளை கண்டுபிடிப்பதற்காக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர், ராணுவம் மற்றும் போலீசார் கூட்டாக தேடுதல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளனர். ஆயினும் இந்த திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை. சாரம் மற்றும் மேலாடை அணிந்த ஒருவரே துப்பாக்கிகளை திருடியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் உதவி போலீஸ் அத்தியட்சகருமான ருவன் குணசேகர தெரிவித்தார். போலீஸ் நிலையத்தின் உபசேவை அறையில் பாதுகாப்பு பெட்டிக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த சாவியினால் பெட்டியை திறந்த சந்தேக நபர் ஆயுதங்களை திருடியுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டிருந்தார். வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹின்.
சப்ரகமுவ மற்றும் ஊவா மாகாணங்களின் சில இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். தென்மேற்கு கரையோர பிராந்தியங்களில் காலை வேளையில் சிறிதளவு மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் தற்காலிகமாக பலத்த காற்றும் மின்னல் தாக்கங்களும் ஏற்படக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய இழப்புகளை அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர். கடற்பிராந்தியங்களை பொறுத்தவரையில் புத்தளம் தொடக்கம் கொழும்பு ஊடாக காலி வரையான கரையோரத்துக்கு அப்பாலுள்ள கடற்பிரதேசங்களின் பல இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிராந்தியங்களின் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் தென் திசையில் இருந்து வீசும். புத்தளம் தொடக்கம் காங்கேசன்துறை திருவோணமலை ஊடாக பொத்திகில் வரையான கடற்பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 40 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடற்பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பிரதேசங்கள் கொந்தளிப்பாக காணப்படாத போதிலும் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அதுகளுடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் இன்றைய தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மத்தியால செய்தி அறிக்கையை 10:25 மற்றும் 11:25 மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை மதியம் 1 மணிக்கும் எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.